ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட்லாம் நீங்க பார்க்கலையா? மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்மளுக்கு கெங்ஷன் அப்படின்னு ஒரு பர்சனை பத்தி அங்க தெரிஞ்சிருக்கும். அந்த பர்சன் யாருன்னு நம்மளுக்கு இப்போதான் அங்க தெரியுது. சீன் அப்படியே குஞ்சாங் அண்டர் கிரவுண்ட் பிளாக் மார்க்கெட்டை நோக்கி வரும். அந்த மார்க்கெட்டோட ஒரு பெரிய மாஃபியா பாஸ் மாதிரி அங்க ஒரு பர்சனை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிருக்கான். இதை கேக்குறக்கு என்ன? ஆமா, என்ன நீ சொல்லிருக்க? அந்த டாக்டரு அடியாளுங்க எல்லாருமே மிஸ்ஸிங்கா? அதுக்கும் மேல வெறுமா ஒரு பூவரான பையன், அவனை கூட உன்னால ட்ராக் பண்ண முடியலையா? பாஸ், அது நாங்களும் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க தடையமே இல்லாத மாதிரி ட்ராக் அங்க பண்ண முடியல. சரி, நம்ம ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நானும் போய் செக் பண்ணேன். போன இடத்துல எல்லாமே கருகி போய் ஒரு மாதிரி நாசமா இருந்துச்சு. எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. அந்த ஃபயரு பவர் இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பர்சன் அவன் கண்டிப்பா ஒரு அவிக்னரா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. டேய், நீ என்ன பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் நம்ம ஆளுங்க மேல கைய வச்சுட்டான். நீ போயிட்டு கண்டுபிடிக்கிற, மொத்தமா முடிக்கிற. ஓகே சார், இதோ இப்பயே போறேன் சார். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம யூ எந்த அளவுக்கு பணக்காரன் பாருங்களேன். அங்க பென்ஸுக்காரன் என்ன கார் இது? ரொம்ப லக்ஸுரியான காரை ஆளு கொண்டு வந்திருக்கான். யூ அங்க சொல்றான், பாஸ் நீங்க வரீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோனே உங்களை பிக் பண்ணும் சொல்லி நான் ஆளுங்களை அனுப்பிட்டேன். நம்ம யூவும் அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரும். பரவாயில்லப்பா, நான் யோசிச்சதை விட இந்த இடம் பெருசாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு. பாஸ், இந்த மாதிரி நீங்க கேட்டீங்களே ஒரு 2 மில்லியன் டெபாசிட் பண்ணுன்னு, அதை பத்தி எங்க அப்பா கிட்ட கேட்டேன். ஆனா என்னையும் நீ நடுவுல பணத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி இப்போதானே என்ன பாஸ் அப்படின்னு சொன்னேன். நானும் உன்னை என்னோட அண்டர்லிங்கா ஏத்துக்கினேன். அப்படி இருக்கும்போது மணிலாம் ஒரு சின்ன மேட்டர் தான்ப்பா. அப்புறம் என்ன பாஸ், வாங்க நம்ம வீடு இது, உங்க வீடா இதை கன்சிடர் பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. வரும்போதும் யூவும் யோசிக்கிறான். அப்பா சொன்ன விஷயம் உண்மைதான்ப்பா. ஏன்னா இந்த பையன் ரொம்ப சிம்பிள் மைண்டடா இருக்கான். ஆளு அவனை பத்தியும் அவனோட முகத்தை பத்தியும் ஒண்டிதான் கேரி பண்ணிருக்கான் இப்படின்னு யூ யோசிக்கிறான். ஆனா இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வேற விதமா யோசிக்கிறான். எனக்கு தெரியல அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க எப்போ இங்க வருவாங்கன்னு. ஆனா இந்த யூவோட ஃபேமிலி இருக்குல்ல, ஜி ஃபேமிலி, இவங்க கூட இருக்கும் போது அவங்க சண்டை போட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படின்னு அவங்க 2 பேரையும் கோத்து வில்லான்னு நம்ம ஆள் பாக்குறான். பாத்தீங்களா நம்ம ஆளு எவ்வளவு பெரிய வில்லனா இருக்கான்னு. 2 பேருமே ஒரு விதமா தான் அங்க யோசிப்பாங்க. அங்க யூ வந்தோடனே யூக்காக ஏகப்பட்ட மெய்ட்ஸ் அவங்க வராங்க. வாவ், இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. இப்படி இருந்தாலும் நம்ம ஈலின்னு அங்க யோசிப்பான். எனக்கு இப்பதான் புரியுது, ரிச்சா இருக்கும் போது எப்படி அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்குதுன்னு. நல்லா பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெய்லி அவங்க பார்ப்பாங்க, டெய்லி அனுபவிப்பாங்க. லைஃப்னா லைஃப், இதுதான்டா லைஃப் இப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அங்க யூ வந்துட்டு, பாஸ் நீ பாக்குற பார்வையிலேயே தெரியுது இன்னைக்கு நைட்டு யார் ஒரு ரூமுக்கு வேணும். டேய், நீ எவ்வளவு கேக்குறனா கண்டிப்பா நான் ஹோல் பேக் பண்ண மாட்டேன் பாத்துக்கோ. சரி, நம்மளுதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா அங்க இருக்கிற மெய்ட்ஸும் சும்மா இல்லைங்க, அவங்களும் இழுக்கிறாங்க. வாங்க வாங்க, நாங்க இருக்கோம், நாங்க உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றோம், மீதி விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் வெறுமா ஜோக் தான் பண்ணேன். பாஸ் நீ அந்த அளவுக்கு ஷையா இருக்கணும் அப்படின்லாம் இல்ல பாஸ். ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணு. நாளைக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, அங்க நம்ம போக போறோம். என்னதியா, என்ன சொல்ல இருக்க பெரிய விஷயம்னா? அது நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு போனக்கு அப்புறம் உனக்கு தெரியும் அது என்ன பெரிய விஷயம்னு. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்மால வரான். பாஸ், இந்த இடத்துல உனக்கு தேவையான ரேர் ஐட்டம், ரேரான பொருள் எல்லாமே வரும். சோ இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பணத்தை போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பொருளை நம்மளால வாங்க முடியும். பாஸ் கொஞ்சம் வரீங்களா? உங்களை ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட நான் இன்ட்ரோ கொடுக்கணும். அந்த இடம் முழுக்க லக்ஸூரியஸான ஃபுட்டா இருக்குமா, அதெல்லாம் நம்மால வெறுமா போட்டோல தான் பார்த்திருக்கான். இங்க நேர்ல பார்த்தோனே, அட நீ போப்பா, எனக்கு கொஞ்சம் பிஸியான வேலை இருக்கு, ஃபர்ஸ்ட் என் வயித்தை நிரப்புறேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்க நான் வரேன். பாருப்பா, போரான ஆளுங்கன்னா இப்படிதான், எந்த அளவுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கான். ஆஹா, வாயில போட்டோனே அப்படி கரையுது, சைல மஜாவா சரக்கெல்லாம் இருக்கா. நேத்து என் ஸ்டொமக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண, இன்னைக்கு என் புது ஸ்டொமக்கை வச்சு வயித்தை நிரப்ப போறேன்ப்பா. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். அங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்களோட வாய்ஸ் கேக்குது. ஆமா, நீ ஈலின் தானே, உனக்கு என்ன இங்க வேலை? நம்மளுக்கு புரியல. ஆமா, யாரு? பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த நீனி, அந்த பொண்ணுதான். அட என்னப்பா ஈலின், நீ தானே இது? நம்மளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, என்னதான்ப்பா இங்க நடக்குது? நானும் இந்த பொண்ணை விட்டு போகலாம் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ண இருக்கேன். ஆனா ஏதோ க்ளூ மாதிரி வந்து என்கிட்டயே ஒட்டிக்கிறா. என்ன கதையும் சைல இருக்க அந்த பொண்ணு கேக்குறா. ஆமா, நீ ஏதோ ஒரு பையனை பத்தி சொன்னியே, அந்த ஜீனியஸான பையன், அவன் இவனா என்ன? இல்ல, அந்த பையன்லாம் இவன் இல்ல, இவன் ஒரு கோலை தெரியுமா? அந்த இடத்துல ஒரு பெரிய பெஹிமோத் என்ன தாக்கலான்னு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஆளு தெச்சுக்கணும் ஓடிட்டான். நான் சொன்ன லிங்கெல்லாம் வேற லெவலு. நம்மளோட பேட் லக் இவனை மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுது. லிங்கு அவ்வளவு அமேசிங்கான பர்சனு, அவன மாதிரிலாம் இவனால வரவே முடியாது. இந்த ஸ்டூபிடான பொண்ணுக்கு தெரியல அந்த லிங்கு வேற யாரும் இல்ல, அது நான் தானு. அப்படி உண்டி அது நான் தான் தெரியும் அவ்வளவுதான். அவ பைத்தியம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம்
யூவும் அவன மாதிரியே சில பல பணக்கார பசங்களை கொண்டு வரான். அந்த பசங்க கிட்ட நம்ம ஈ தான் என்னோட பாஸ் அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். அங்க இதை கேட்ட உடனே நடுவுல இருக்க பர்சன் பயங்கரமா கடுப்பாவுறான். ஆமா என்ன சொல்ல கையோ, நீ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த பர்சன், இவன மாதிரி ஒரு ஆர்டினரியான பர்சனை எதுக்காக பாஸ் அப்படின்னு நீ சொல்லணும்? உண்மையை சொன்னா அந்த பையன் தான் உன்ன பாஸ்ன்னு சொல்லணும். இதை கேட்கிற நம்ம யூவும், எப்பா நீ வாய் கூத்து பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறியா? ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் என்ன ஒரு ஆர்டினரியான பையனை என்னோட பாஸா குவாலிஃபை பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. என்னோட பாஸோட லெவல் என்ன தெரியுமா? நம்மளும் லெவல் 16 அப்படின்னு சொன்னோனே அவ்வளவுதான் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சீக்ரெட் ரிலேத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் இப்படின்னு அவங்களுக்கு இப்பதான் அங்க தெரியுது. என்னப்பா நீங்க அதுக்குன்னு அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னா இல்ல, நான் இந்த அளவுக்கு ஸ்பீடா டெவலப் பண்ணல, அதே மாதிரி உங்களாலையும் இங்க டெவலப் ஆக முடியும். நம்ம எல்லாருமே சிட்டிக்கு வெளியில அவுட் சைட்ல போலாம், அங்க போனா நம்மளால கண்டிப்பா டெவலப் ஆக முடியும், என் கூட வாங்க. லெவல் அப் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னே அவ்வளவுதான் தப்பு தப்பா பேசின ஒருத்தங்களும், அட பாஸ் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதோ நாங்க வரோம், நீங்க தான் யா உண்மையான பாஸ். என்னடா இவங்க அதுக்குள்ள இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம யூவும் அங்க பாப்பான். வெளியில ஒரு பெரிய எக்ஸாமோட ட்ரையல் வந்து ஆரம்பிக்க போகுது. என்னால அங்க உங்களுக்கு உதவியா இருக்க முடியும். ஆனா என்ன ஒண்ணு, என்னோட கரண்டான லெவல் ஹையா இருக்கலாம், இருந்தாலும் சரியான எக்யூப்மெண்ட் எல்லாம் என்கிட்ட இல்லப்பா. உடனே யூவும் சொல்றான், அவ்வளவுதானே பாஸ் எனக்கு புரியுது, அதாவது வெளியில அந்த எக்ஸாம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன அதுக்கு வெப்பன் எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அவ்வளவுதானே? இந்த மாதிரி நான் இருக்கேன் பாஸ், நான் இருக்கிற வரைக்கும் அசால்ட்டா உனக்கு என்ன வேணுமோ தாராளமா சும்மா கைய உண்டி காட்டு, கைய காட்டியா அது மேல காசை போட்டு நம்மளுக்கு அதை சொந்தமாக்கிடலாம். என்னது உண்மையாவா? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா இதனால என்னோட பர்ஃபார்மன்ஸும் எக்ஸாம்ல வேற லெவல்ல இருக்கும்ல, என் லெவலும் ரைஸ் ஆகுது. இதனால எங்க அப்பாவும் காஸ்ட்டை பத்தி கவலைப்படாம தாராளமா அதை வாங்கி கொடுப்பாரு, பிரச்சனையே இல்ல. இதுக்கப்புறம் அந்த லேடியும் வந்துட்டு ஆக்ஷனை ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அற்புதமான வேற லெவலான ஐட்டம்லாம் வந்திருக்கு, அதை வாங்குறதுக்கு நீங்க எல்லாருமே தயாரா? அங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன ஐட்டம்னு ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு எப்பி கிரேட்ல இருக்க ஒரு ஸ்கில்லுக்கான ஸ்க்ரால் தான் அது. இது ஸ்பெசிஃபிக்கா ஃபயர் டைப் ஸ்கில்லுக்கும் மேஜுக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் ஆரம்பிக்கிறது 5 லட்சம். நீங்க 5,10,000க்கு மேல தான் பிட் பண்ணணும், அவ்வளவுதான். இதை கேட்டோனே ஒருத்தங்களும் 5, 10, 5, 50, 6 லட்சம் இப்படின்னு அங்க ஏத்தினே போவாங்க. ஆனா மிஸ்டர் ஜூ, அதாங்க நீனியோட அப்பா, அவரு டைரக்டா 3 மில்லியன் அப்படின்னு ஏத்துவாரு. அவ்வளவுதான், எல்லாருமே அமைதியாயிராங்க. நம்ம ஹீரோவும் அதை பாத்துக்கினே யோசிக்கிறான். நீனி ஒரு ஃபயர் எலமெண்டல் மேஜா அவைக்கனா ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல, அவள மாதிரி ஒரு மேஜ் ப்ரொஃபஷனுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப உதவியா தான் இருக்கும். எனக்கு இப்பதான் புரியுது, அந்த ஸ்கில்ல பயங்கரமா பூஸ்ட் பண்ணும் சொல்லிதான் அதுக்காக தான் இவரு வாங்குறாரு, அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனா நம்மால வந்து அப்படி இல்லல, நம்மால ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர். சிம்பிளா சொன்னா ஒரு டைமும் நம்மால லெவலப் ஆகும்போது புதுசா ஃபர்பிடன் கர்ஸ் ஸ்கில்லும் கிடைக்கும், அதாவது இன்ஃபினிட்டா நம்மளுக்கு ஸ்கில் கிடைச்சிக்கினே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வித்தக்காரம்பா நம்மால. அங்க இதுக்கப்புறமா யூ கிட்ட அவன் சொல்றான், ஏய் யூ, உன்கிட்ட ஸ்வாட்ஸ் மேனுக்கான ப்ரொஃபஷன் வந்திருக்குல, அப்படி நீ ஆக்ஷன்ல ஸ்வாட்ஸ் மேனுக்கான ஐட்டமோ இல்ல ஸ்கில்லுக்கான ஸ்க்ரால் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயத்த பார்த்தனா தாராளமா வாங்கிடு. உன்னோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது அந்த டைம்ல அது பெரிய அளவுல உதவியா இருக்கும். ஓகே பாஸ், அதுல என்ன பிரச்சனை, வாங்கி தள்ளிடலாம். மக்களே, ஆக்ஷனுக்கு ஒரு பெஸ்டான ரேரான ஐட்டம் வந்திருக்கு. இதோட பேரு ருயூ ரிங்கு. இந்த ரிங்கு ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட்டா அப்படியே 30க்கும் மேல பிளஸ் ஆகும். இந்த ரிங்குல டிராகன் பொசிஷன் அப்படின்னு ஒரு பாசிவான ஸ்கில்லும் இருக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட்டு 2 மில்லியன். அப்படி நீங்க பிட் பண்ண ஆசைப்பட்டா 1 லட்சத்துக்கும் மேல தான் பிட் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே 2.5, 3.1, 3 மில்லியன் ஏறிங்கனே போகும். ஹேயோ, அந்த ஐட்டமை எப்படியாச்சும் வாங்க பாரு, ஏன்னா அதுல ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட் 30 பிளஸ் ஆகுது, அதனால அது இதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுல யூஸா இருக்கும், அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே யூ அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அந்த ரிங்கு வந்து வேணும், சீக்கிரம் வாங்குங்க. அங்க அப்பா தயங்கவே இல்ல, டைரக்டா எல்லாருக்கும் முன்னாடி 8 மில்லியன் இப்படின்னு அங்க பிட் பண்ணுவாரு. இவரு பணத்தை இப்படி கண்ணா பின்னா செலவு பண்றாருல, இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம யூவால அங்க ஈ மூலமா ஒரு பிரஸ்டீஜியஸான ஸ்கூலுக்கு போக முடியும். எப்படியோ நம்ம ஈ வந்து ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டரா இருக்கான். அவன் 20 வயசுக்கு மேல வாழவே மாட்டான், சீக்கிரமா இறந்து போயிடுவான். சோ ஆளு மேல இன்வெஸ்ட் பண்ற அந்த காசு பொருள் எல்லாமே திரும்பவும் எங்க கிட்ட தான் வரும். இப்படின்னா இவங்க ஃபேமிலி அங்க ஒரு பிளான போட்டிருக்கு. ஆனா அங்கிள், நீங்க போட்ட பிளான்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஆளு ஒரு இம்மார்டல்பா, அதனால சாக மாட்டான், எல்லா பொருளும் நம்ம ஆளுக்கு தான் போக போகுது. இது தெரியாம பணத்தெல்லாம் இவங்க ஊதி தள்ளுறாங்க. அங்க அவ்வளவுதான், 8 மில்லியன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. என்னடா எல்லாருமே அமைதியா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா நம்ம கிண்ணு அவரு அங்க வருவாராம். 10 மில்லியன். என்ன பிரசிடென்ட் ஜி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போல. நம்ம யூவோட அப்பா அங்கிள் ஜி, அவருக்கும் அங்க தெரியுது இது அதே கிங்ஷன் தான். ஆளு இதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டோட ஒரு பெரிய மாஃபியா கிங்கா இருந்திருக்கான். நம்ம ஹீரோ அங்க கென்ன பார்த்தோன்னே, ஐயோ கென்னா, அவ்வளவுதான். அப்படியே ஆளு அவனோட கைய வச்சு முகத்தை மறைக்கிறான், முகம் வந்து தெரியக்கூடாதுன்னு. அங்க எங்க மறைக்கிற
மாதிரி இருக்கு, நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். அங்க யூவோட அப்பா அங்கிள் ஜி அவரும் அங்க கேக்குறாரு, அம்மா எங்க ஜி ஃபேமிலி எப்படி உங்களை அஃபன் பண்ணுச்சு கேன், எதுக்காக இதுல மூக்க நுழைக்கிறீங்க? உண்மையை சொன்னா நான் தான் அதை கேட்கணும். முதல் விஷயம், எதுக்காக எங்க ஆளுங்களை அங்க கொன்ன, அத ஃபர்ஸ்ட் உன்னால சொல்ல முடியுமா? ஐயோ கென்னு, நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல கென்னு. நாங்க உண்மையை சொன்னா தேவையில்லாம ட்ரபிள் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். அவரு 12 மில்லியன் அப்படின்னு சொல்ல அங்க கென்னுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. சரிடா சரி, இந்த மாதிரி நீ வந்து விளையாட்டுக்கு ரெடி ஆகுறன்னு சொன்னா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் யாரு மிச்சம் இருக்கான்னு. ஒரு சைடு நம்ம ஆளோட ஆக்ஷன் வந்து போகுது, இன்னொரு சைடு நம்ம கென்னு மத்தவங்க கிட்ட கேக்குறான், அந்த பையனை பிக் பண்ண காரு உண்மையிலேயே ஜி ஃபேமிலியோட கார் தானா? ஆமா பாஸ், நாங்க நல்லா எங்க 2 கண்ணால பார்த்தோம், அது ஜி ஃபேமிலி அப்படின்னு பட்டையா போட்டுச்சு. அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இது ஜி ஃபேமிலியோட வேலையா தான் இருக்கும்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவை பிக் பண்ண ஒரு பென்ஸ் கார் வந்திருக்கும்ல, அதை அனுப்புனது நம்ம யூ தான். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ ஜி ஃபேமிலியே உங்க கூட இன்வால்வ் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம ஹீரோ பத்தி சரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல, அதனாலேயே பகை இன்னமும் தான் பெருசாயினே போகுது. சரி, இந்த ஜி ஃபேமிலி என்ன ரொம்ப வெறுப்பேத்தின்னு இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த ஜி ஃபேமிலியை விட்டு வச்சா வேலைக்காவது மொத்தமா முச்ச விட்டுலாம். அங்கிள் 12 மில்லியன் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே அதுக்கு மேல வாயே திறக்கல. இதனால ரிங்கும் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வரும், இந்தா ஈலேன், உனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிள் ஜி ரொம்ப நன்றி. அங்க யூவும் கேக்குறான், அப்பா அந்த பர்சன் வந்து யாருப்பா? அவனா? அவன் தான் கிங்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த குன்சன் சிட்டிக்கு ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவா ஆளுந்தான். ஆளு அந்த டைம்லயே ஏகப்பட்ட கிரைம் எல்லாம் பண்ணிருக்கான். அது எல்லாத்தையுமே மலுப்பணும்னு சொல்லி இப்போ ப்ராப்பரான பிசினஸ் மேன் மாதிரி ஏகப்பட்ட பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நடிக்கிறான் ஆளு. ஆனா ஏன் தெரியல, சில பல அன்னோனான ரீசனுக்கு இப்போ நம்ம ஃபேமிலியை நோண்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் எதுக்கும் அவங்கள வார்ன் பண்ணிடுறான், நீங்க எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஆகலாம். ஆமா ஈ, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஈ ரிங்க போட்டோன்னே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படியே 30 பிளஸ் ஆகும். அதே மாதிரி டிராகன் பொசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அது ஆக்சுவலா லக்கு தான். நம்ம ஹீரோவோட லக்கும் இதனால 10% அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல, 30 ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட்டும் லக்கு 10. அங்கிள் ஜி இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. உங்க பையனை ஒரு பிரஸ்டீஜியஸான அகாடமில சேர்க்கணும் அவ்வளவுதானே, அதுக்காக நான் அவனை கேரி பண்ணவும் தயாரா இருக்கேன், பிரச்சனையே இல்ல. இதை கேட்கிற ஜியும், அட என்னப்பா நீ அதுக்குன்னு அந்த அளவுக்கு ஃபார்முலா இருக்கணும் அப்படின்லாம் இல்ல, நீ யூக்கு ஒரு பிரதர் மாதிரிப்பா, உனக்கு எக்யூப்மெண்ட் வேணுமா தாராளமா இன்னமும் கேளு, அங்கிள் ஜி நான் இருக்கேன், நான் உனக்கு வாங்கி தரேன். அங்க இதுக்கப்புறம் பொருள்லாம் வாங்கி அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. அங்க அவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்கு. பாஸ் நான் யோசிக்கல, அவரு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுக்குன்னு இந்த அளவுக்கு எக்யூப்மெண்டா? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா இங்க இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப பயங்கரமான எக்யூப்மெண்ட். சோ அப்படியே என்னால விட முடியாது. அதுல ஃபர்ஸ்டா ஒரு அசு தண்டர் ரிங் அப்படின்னு ஒரு ரிங் இருக்கு. இத வியர் பண்ற யூசரோட ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட் 15 பிளஸ் ஆகும். அதே டைம்ல நம்ம ஹீரோட லைட்டிங் எபிலிட்டி அதுவும் 20% அதிகமாகும். ரெண்டாவதா ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது வழியா ஒரு 200 ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். மூணாவதா ஒரு பிரேஸ்லெட், அத போற மூலமா அசால்ட்டா நம்ம ஹீரோட காயும் ஹீல் ஆகும். இந்த பிரேஸ்லெட்டை ஒரு ரீசனா தான் நம்ம ஆளு வாங்கினா, என்ன இவன் ஒரு கர்ஸ் மாஸ்டரா இருக்கும் போது இப்படி ஆளு ஹீல் ஆகுறான் இப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. கேட்டா நான் மலி போயிடுவேன், அதுக்கு காரணம் இந்த பிரேஸ்லெட்னு. இதனால என்னோட சீக்கிரட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல வெளில வர்றது, நானும் சேஃபா இருக்கலாம். அதே மாதிரி என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாடு, இது என் கையில இருக்கும் போது ஆப்பனண்ட் லெவல் 10ல எந்த ஸ்பெல்ல போட்டாலும் அசால்ட்டா நெலிஃபை பண்ண முடியும். அது உண்டு இல்ல, மூன் லைட்டுக்கு கீழே நான் எப்போ இந்த ஸ்வாடை வச்சு சண்டை போறனோ டேமேஜ் எல்லாம் 100% ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்வாடுக்கான டெக்னிக்கும் இருக்கு. யூ எப்போ இந்த ஸ்வாடை வச்சு சண்டை போட ஆரம்பிப்பானோ ஸ்டார்டிங்ல அட்டாக்ஸ் பண்ணும் போது நார்மலான அட்டாக்ஸ் தான் அங்க போகும். ஆனா ஒரு ஸ்லாஷுக்கும் அங்க அட்டாக் பவர் ஏறிங்கன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்வாடும் அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லும் இருக்கும் போது எக்ஸாம்ல நான் தான் ஒரு இன்வென்சபிளான பர்சனாவும் இருப்பேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம நீனியை நோக்கி வரும். நீனியும் குல்ச்சிங்கனே யோசிக்கிறான், எனக்கு சுத்தமா புரியல மாதிரி ஒரு பர்சனை எதுக்காக அந்த ஜி ஃபேமிலி கூடவே வச்சுக்கணும், 100 மில்லியனுக்கும் மேல வெறும் எக்யூப்மெண்ட்டுக்கு அவனுக்காக எதுக்கு செலவு பண்ணணும்? கண்டிப்பா ஜி ஃபேமிலியும் அவனை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ண இருக்கு, அது உண்டு எனக்கு தெரியுது. அதுக்குள்ள நம்ம நீனியோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு, உங்களோட ஃப்ரெண்டு லூ அவ வந்திருக்கா, கேட்டா உங்களை பார்க்கணுமா, நீங்க தேடுற அந்த பர்சன் லிங்க், அவனை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கான், ஏதோ ஒரு பர்சனும் கூட வந்திருக்கான். என்னது நம்ம லிங்க பத்தி இன்ஃபர்மேஷனா? இதோ இப்பயே வரேன். லூ கூட இன்னொரு பர்சனும் அங்க இருக்கான். நீ இவரு தான் இன்வெஸ்டிகேட்டர் ஹிவாங், இவருக்கு நீங்க பத்தி அங்க தெரிஞ்சுக்கணுமா? அங்க ஹிவாங்கும் சொல்றாரு, நான் ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு வந்திருக்கேன், ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது உங்களுக்கு குட் நியூஸா இருக்க வாய்ப்பில்ல. என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல. ரீசெண்டா ஒரு கொலை ஏற்பட்டிருக்கு, அதுவும் ஒண்ணு இல்ல ஏகப்பட்டது. ஒரு வேர் ஹவுஸ்ல மொத்தமா ஏகப்பட்ட ஆளுங்களை முடிச்சிருக்காங்க. அந்த இடம் முழுக்க ஃபயர் ஆட்ரிபியூட் இருந்துச்சு. ஸ்பெசிபிக்கா நீங்க சொன்ன அந்த லிங்க் அவன் பயன்படுத்துற அந்த ஹெல்ப் ஃபயர் அதே தான் அங்க இருந்துச்சு. அதனால எங்களுக்கு அந்த லிங்க் அவன் மேல டவுட்டா இருக்கு. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா இன்னமும் எங்களால மூவ் பண்ண முடியும். இல்லவே இல்ல, நீங்க கில்லரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி அவன் இத்தனை பேரை கொண்டு இருக்கானா, எதுக்காக அந்த டைம்ல என்ன காப்பாத்தணும்? நீ கொஞ்சம் அமைதியாவரியா?
இப்படி நாங்க ஃப்ரெண்டுக்காரி தான் அமைதியாக்குறா. எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? என்ன காப்பாத்தின அந்த பர்சனை ஒரு கில்லர் அப்படின்னு சொன்னா எப்படி அமைதியா இருப்பேன்? உடனே நம்ம ஹிவாங்கும், ஆனா நீ நாங்க அந்த இடத்த நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணோம். நீங்க தேடுற அந்த லின் ஹி அந்த பர்சனும் இப்போ இருக்கானே அந்த ஈலின் அவனும் ஒண்ணு நினைக்கிறேன். இதே விஷயத்த தான் அங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இதனால அங்க ரொம்ப அவ ஆச்சரியமாவுறா. அட இன்வெஸ்டிகேட்டர் ஹிவாங், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது கண்டிப்பா ஒரு ஜோக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இருக்கால அவன் ஒரு பயங்கரமான கோலப்பா. ஆபத்துன்னு தெரிஞ்சா அப்படியே ஆளு ஓடி போயிடுவான். அவன மாதிரி ஒரு பர்சன் லிங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி அவனால ஹெல் ஃபயர் அந்த எபிலிட்டியை பயன்படுத்த முடியாது. உடனே ஹிவாங் அவரோட லைட் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐயா ஆக்டிவேட் பண்ணுவாரு. இதனால நீனி சொல்ற விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு அங்க தெரியும். நீனி அங்க சொன்ன விஷயத்த நல்லா அனலைஸ் பண்ணி பாப்பாரு. அதுல போய் எதுவும் அங்க டிடெக்டே ஆகல. இதனால ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஹீரோவா இருக்கிற அவன் வந்து கொல்லல அப்படின்னு தான் இவர் யோசிப்பாரு. மிஸ் நீனி, உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்தரா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்க கிட்ட சொல்லுங்க. என்ன கண்டிப்பா. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ட்ரைனிங் ஏரியாக்கு அவங்க வராங்க. அங்க ஒரு லேடி தான் வெல்கம் பண்றாங்க. ஆமா, நீங்க ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா? சரி, உங்களோட லெவல் அது என்ன? என்னோட லெவல் 16. அப்பனா உங்களுக்கு லெவல் 20க்கு கீழே இருக்க ட்ரைனிங் ரூம் பக்காவா இருக்கும். 1 ஹவருக்கு 1000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு லெவல் 20க்கு கீழெல்லாம் வேணாம், லெவல் 40க்கு கீழே இருக்க மாதிரி ரூம்ஸ் எனக்கு வேணும். இது கேட்கிற அந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆளு அந்த ட்ரைனிங் ஏரியாவுக்கு வரான். அங்க ஏகப்பட்ட லெவல் 40ல இருக்க டம்மிஸ் எல்லாம் இருக்கும். இங்க எந்த விதமான கேமராஸும் இல்ல. ரொம்ப வாட்டமா போயிடுச்சுப்பா. ஃப்ரீயா என்கிட்ட இருக்கிற புது புது ஸ்கில்ஸை இங்க பயன்படுத்த வேண்டியதா. பர்னிங் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல ஆளு பயன்படுத்துவான். இதனால ஸ்வால்லாம் அப்படி ஹெல்ப் ஆயிரும். பத்திக்கு நெறியுது. ஒரே ஸ்லாஷ்ல ஏகப்பட்ட பொம்மையை சின்ன அப்பீனமாக்குறான். இன்னொரு ஒரு மேசிவான அட்டாக்ல எக்கச்சக்கமா ஆளு முச்சு வர்றான். எனக்கு மொத்த ஸ்பெல்லையும் போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் இதுக்கே இந்த இடம் நாசமாயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போலாம்ப்பா. வெளியிலயும் ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் வருமா. இதனால நம்ம யூதா சமாளிக்கிறான். அந்த சவுண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போதுல, அதான் ஆளு கிரேசியா இங்க ட்ரைனிங் பண்ணிருக்கான். அப்படியாப்பா தம்பி, அப்பனா கண்டிப்பா அவனுக்கு ஏத்த ரிசல்ட் அங்க கிடைக்கும். ஆனா அந்த லேடிக்கு தெரியல உள்ள நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு. அட பாஸ், என்ன அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க? அது என்னன்னா, ட்ரைனிங் பண்ணி ரொம்ப நான் டயர்ட் ஆயிட்டேன், அதனால ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் உடைச்சேன்னா அவ்வளவுதான். என்கிட்ட காசு இல்லப்பா, அதெல்லாம் பே பண்ண. இதை கேட்கிற அந்த லேடியும், ஆமா என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க லெவல் 16ல இருக்கீங்க. நீங்க போன ரூம் லெவல் 40. லெவல் 30ல இருக்க ஆளுங்களாலே இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீங்க என்னன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு ஜோக் பண்ணிருக்கீங்க. அப்படியா, சரி சரி, நாங்க வந்து இந்த இடத்த விட்டு போறோம் இப்படின்னு நம்ம ஆளு சைலண்டா அங்க போயிடறான். அந்த லேடி உள்ள போனோனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ கடவுளே, இங்க என்ன ஆச்சு? அந்த இடம் கொடூரமா அழிஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கில் எல்லாம் நம்மளால பயன்படுத்திருக்கான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் அந்த மாஃபியா கேங்கால இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சோ மறக்காம லைக் ஊண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பாக்குறீங்க நான் லைக்க போடுறதுல, தயவு செஞ்சு லைக்க போடுங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.